சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மதியே கண்மதியே இவன் அழகின் பிம்பம் கண்கள் பார்க்குமா தோற்குமா? மழைபானம் கூறும் போது மணல் என்ன கூசுமோ? மலரோடு மலர்கள் கூட ஊரென்ன தூற்றுமோ? திரையே திரைக்கடலே உன்னதிரும் அன்பு மதிலை தாண்டுதே தூண்டுதே. டேய் அர்ஜுன், டேய் என்னடா அடிக்கடி ஸ்டாண்ட் அப்படியே நிக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்னடா அப்படியே தகச்சு போய் நிக்கிற? டேய் என்னடா உன் பிரச்சனை? என்னவா? டேய் அங்க நம்ம பசங்கள பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஓ அது வர மறந்துட்டேன். சிஸ்டர் கொஞ்சம் உங்க வீட்டுக்கார அனுப்பி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் சிஸ்டரே சிரிச்சு சிக்னல் கொடுத்துட்டாங்க, வாடா போலாம். டேய் வரேன்டா போடா. சரி சீக்கிரம் வா. போடா. ஓகே கூப்பிடுறாங்கல்ல, போ அர்ஜுன். ஏய் அவன் கிடக்குறான், அவன்கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம். அர்ஜுன் நீ பேசுறதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்காமலே எனக்காக நீ எவ்வளவோ இன்னைக்கு பண்ணிட்ட. இருந்தாலும் எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அத நிறைவேற்றி வைப்பியா? மலர் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறத என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன். ஒன்னும் இல்ல அர்ஜுன், நீ இப்போ இருக்கிற மாதிரியே உன்னோட காதல எனக்கு வாழ்க்கை முழுக்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ என்ன பிரிஞ்சு போகவே கூடாது. இப்போ மாதிரியே நாம எப்பவுமே ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் வாழணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. இன்னொரு தடவை நாம பிரிஞ்சு போற வழிய என்னால தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏய் மலர் என்ன நீ? அந்த கடவுளே நினைச்சாலும் இதுக்கப்புறம் உன்னை என்னை பிரிக்கவே முடியாது. அந்த கடவுள் என்னடா உங்களை பிரிக்கிறது? நான் இருக்கேன்டா உங்களை பிரிக்கிறதுக்கு. ஜெகன் டேய் மச்சி, அர்ஜுன் அக்கா கூப்பிடுறாங்க, இருங்க நான் போய் என்னன்னு கேட்டுவாடா. சொல்லுங்கக்கா. என்னடா பார்ட்டில டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சா அப்படிலாம் இல்லக்கா, சொல்லுங்க. முடிச்சிடறேங்க்கா. என்ன அர்ஜுன், புஃபே செட்டப் எல்லாம் பண்ணி சாப்பாடுலயும் ஆசத்திட்ட போல. ஆமா மலர், அதெல்லாம் பார்த்து உன் மனசு நிறையணும்னு நினைச்சேன். இதெல்லாம் சாப்பிட்டு உன் வயிறு நிறையணும்னு நினைச்சேன், அதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வேற ஒரு சம்பவம் நடக்க போகுதுடா. ஆனா எப்படி நீ ஒரே ஆளா இவ்ளோ விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண? உனக்கு அவ்ளோ டைம் இருந்துச்சா? பிடிச்சவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யறதுக்கு நேரம் காலம்லாம் எதுவுமே தேவையில்லை. லவ் ஒண்ணு மட்டும் போதும். எதை வேணாலும் எப்ப வேணாலும் எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் செஞ்சு முடிச்சிட முடியும். என்ன இதெல்லாம் நான் ஒரே ஆளா இருந்து செஞ்சேன்னு நீ நம்பல? சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன், நீ பேசுறதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஒரு மாதிரி கவிதையா பஞ்சா புது விதமா பேசுற. முன்னாடியெல்லாம் நீ எப்படி கோவப்படுவ தெரியுமா? எப்படி? வேண்டாம் விட அர்ஜுன். ஏய் சொல்லு. பரவாயில்ல விட அர்ஜுன். இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடிலாம் விட்டு எப்படி கோவமா நடந்துப்பேன்னு நீ இப்ப நடிச்சு காட்டுற, அதை நான் பார்க்கணும். என்னது
உன்ன மாதிரி நடிச்சு காட்டணுமா? சான்ஸே இல்ல, என்னால முடியாதுப்பா. பாஸ், மலருக்கு மத்தவங்க மாதிரி நடக்கிறது, பேசுறது, நடிச்சு காட்டுறதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா வரும். என்ன உங்க முன்னாடி லைட்டா வைக்கப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. வெக்கமா? என்கிட்ட வெக்கமல்ல? டேய் ஓட்டவாயா, கம்முன்னுடா. இருங்க பாஸ். மலரு நம்ம பாஸ் தானே மலரு, நடிச்சு காட்டு. மலர், நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல, கமான் மலர், எனக்காக. நான் சொன்னது நீ பண்ணாதான் நான் டின்னரை சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னியா படுத்து தூங்கிடுவேன். அச்சோ, கட்டின புருஷன் வெறு வயித்தோட படுத்தா பொண்டாட்டி மனசு பதற வேணாமா? மலரு நடிச்சு கொட்டு, மலரு நடிச்சு கொட்டு. மலர் ப்ளீஸ் மலர், நான் ஆசையா கேக்குறேன்ல. சரி சரி, நான் நடிச்சு காட்டுறேன். அடேங்கப்பா, இன்னும் இன்னும் இன்னும். நான் உன்கிட்ட காஃபி வேணும்னு கேட்டேனா? யார கேட்ட நீ ரூம்குள்ள வந்த? பாத்தீங்களா பாஸ், அப்படியே உங்கள மாதிரியே பேசுது பாருங்க. என்ன என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியா? திருட்டு மொழி முடிக்காத, அப்படியே அடிச்சேன்னு வையேன் 32 பல்லும் செதறிரும். இனிமே காஃபி கொண்டு வரேன், சூப்பு கொண்டு வரேன்னு சொல்லி என் ரூம்குள்ள வராத. என்ன பண்ணுவேன்? அது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். என்ன என்ன அப்படி பாக்குற? நான் பேச்சோட நிறுத்திடுவேன்னு சாதாரணமா நினைக்காத. லிமிட்ட மீறி போனேன்னா சொன்னதை செஞ்சிருவேன். மைண்ட் இட். என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் புருஷனா? யாருக்கு யாரடி புருஷன்? இனிமே வெளிய அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சேன்னா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அட 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 மலரு, அப்படியே அர்ஜுன் பாஸ் மாதிரி நடிச்சு அர்ஜுன் பாஸ கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட மலரு, நிப்பாட்டிட்ட. இன்னும் எண்ணி 3 மாசம் தான். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரியா கூட உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. நீயும் அக்காவும் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும், சொல்லிட்டேன். நீ கண் முன்னாடியே நிக்காத, போய் தொலை. அர்ஜுன், நீ இப்படிதான் என்கிட்ட அப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுவ. பாஸ், நாகரிகம் கருதி இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் மலரு சொல்லி காட்டல. அத மட்டும் கேட்டீங்கன்னு வைங்களேன், இன்னும் டெரரா இருக்கும்.